மகாபிரிவாச்சரணம். நிறைய நேரங்களில் நாம் நிறைய விஷயங்களை செய்வதற்கு கால நேரம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம். அழகாக நம்மிடம் விஷயங்கள் இருக்கும், முடிவுகள் இருக்கும், திறமைகள் இருக்கும். ஆனால் அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னா இந்த சமயத்தில் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட சபையில் சொன்னால்தான் அது நன்றாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒன்றும் இல்லைங்க, சாதாரண உபன்யாசம் பண்ணுறவங்க கூட பெரிய பெரிய கூட்டம் இருந்தால் தான் உபன்யாசம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் அவங்களுக்கு அவங்களுடைய மதிப்பு மற்றவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன் கொஞ்சம் பேர் இருந்தாலும் பண்ணாலும் போதுமே. அதாவது இங்கே உபன்யாசம் பண்ணுறது என்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னா அவங்க சொல்கிறது அடுத்தவர்களுடைய உள்ளத்தில் பதிய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். பெரிய அழகாக சொல்லுவார். ஏண்டா நான் இப்போ சொல்கிறத எத்தனை பேர் கேட்டுட்ருக்கா, ஆனால் இத்தனை பேரும் அதை பின்பற்றுவாளோ? பண்ண மாட்டா. இதில் 2 பேர் பண்ணுவா பாரு. அதுக்காகத்தான் நான் இப்படி ஊராக போய் ஒவ்வொரு கிராமமாக போய் இப்படி நான் சொல்லிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லுவார். அவ்வளவு பெரிய மகான். அவரே கூட்டத்தை பற்றி கவலைப்பட மாட்டார். யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தர் இருந்தாலும் சரி, அவருக்காக சொல்லுவார். என்ன விஷயங்களை சொல்லணுமோ சொல்லுவார். ஏன் அப்படின்னா அந்த ஒருவர் அப்படிங்கிறவங்க ஆத்மார்த்தமாக அந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருப்பார். அப்போ அவருக்கு சொல்லிட்டாலே போதுமே, அத்தனையும் அவருக்கு போய் சேர்ந்து விடும் இல்லையா? அதுபோலத்தான் நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்த நம்ம எப்படித்தான் இருந்தால்தான், இதை செய்தால்தான் நமக்கு புகழ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியது கிடையாது. எப்பொழுது நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுது அதை திறம்பட செய்து விட்டாலே போதும். அது நமக்கு எப்போ புகழை கொண்டு வந்து சேர்க்கணுமோ அப்போ கொண்டு வந்து சேர்த்துரும். இது அழகாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பெரிய குரு இருந்தார். அவர் முற்றும் திறந்தவர், அதாவது ஒரு சன்னியாசின்னு வச்சுக்கலாம். நிறைய படித்தவர். அப்போ ஒரு சன்னியாசியாக இருக்கார், நல்லா படித்தவராக இருக்கார். அப்போ அவர்கிட்ட எவ்வளவு ஞானம் இருக்கணும் இல்லையா? அவரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எப்போவும் அழகாக நல்ல உபன்யாசம் பண்ணணும், அழகாக பண்ணுவார். ஒரு தடவை அவருக்கு ஒரு பிரசங்கம் செய்ய, உபன்யாசம் செய்ய கூப்பிடுறாங்க. அவர் என்ன நினைக்கிறாரு, அதாவது நிறைய மக்கள் இருப்பாங்க, ஆனால் கேட்குறப்பே கேட்டுக்கிறாரு எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு. இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன்னு சொல்கிறேன். அவர் சொல்கிறாங்க ஒரு 10,000 பேர் வருவாங்க சாமி அப்படின்னு சொல்கிறார். அப்போ உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை அழைச்சிட்டு வர ஒரு குதிரைக்காரன் போயிருக்கான். அப்போ அந்த காலத்துலலாம் குதிரை வண்டி தானே, சரின்னு சொல்லிட்டு குதிரைக்காரர் போகிறாரு. அன்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஊரில் பயங்கரமான மழைங்க. கூட்டமே அப்படியே ஒன்றும் கேன்சல் ஆக போகிற மாதிரி ஆகிப்போயிடுச்சு. எல்லாரும் கழிஞ்சு போயிட்டாங்க. அப்போ குரு வர்றப்ப அங்கே யாருமே கிடையாது. அப்புறம் பேசுறதுக்கா எக்கச்சக்கமாக அவ்வளவு ரெடி பண்ணிட்டு வந்திருக்காரு. இது மாதிரி ஒரு விஷயத்தை யாருமே கொடுக்கலன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு அவ்வளவு அப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இப்போ இதை பார்த்தோன்னா அவருக்கு ஏமாற்றமாக போயிடுச்சு. இருக்கிறது ஒரு குதிரைக்காரன். இவனுக்கு போய் நம்ம என்ன பிரசங்கம் பண்ணுறது, இவனுக்கு என்ன புரிய போகுது, இவனுக்கு போய் நம்ம பெரிய பெரிய ஞானத்தெல்லாம் சொல்லி என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் குதிரைக்காரன்கிட்ட கேட்குறாரு, ஏன்பா என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ குதிரைக்காரன் எவ்வளோ பெரிய ஞானம் சொல்கிறாரு பாருங்க. ஐயா, நான் குதிரைக்காரன், எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, ஆனால் ஒன்று தெரியுங்க. நான் 30 குதிரை வளர்க்குறேன். இந்த புல் வைக்க போகிறப்ப எல்லா குதிரையும் வெளியே போய் அங்கே ஒரே ஒரு குதிரை மட்டும் இருந்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் அந்த ஒரு குதிரைக்கு தேவையான புல்லை வச்சுட்டு தாங்க திரும்புவேன். 30 குதிரை இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு வைக்காமல் திரும்ப மாட்டேன் இல்லையா அப்படின்னு சொன்னார். அப்படின்னு அந்த குருவுக்கு பொலையர்னு அரைஞ்ச மாதிரி இருந்துச்சுங்க. அந்த குதிரைக்காரனுக்கு ஷபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய ஞானத்தை சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். இதில் அந்த குதிரைக்காரன் சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அந்த ஒரு குதிரைக்கு தேவையான புல்லை வச்சுட்டு தான் திரும்புவேன். இந்த ஒரு விஷயத்தை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்தது கேட்போம். இப்போ குதிரைக்காரங்க ஷபாஸ் போட்டு ஆரம்பிச்சாராம். அதில் என்னென்னலாம் சொல்கிறாரு, அப்படி தத்துவம் என்ன, மந்திரம் என்ன, பாவம் என்ன, புண்ணியம் என்ன, சொர்க்கம், நரகம், அப்படி எப்படின்னு சொல்லி எவ்வளவு பேசணும் அவர் நினச்சிட்டு வந்தாரோ அத்தனையும் பேசி முடிச்சிட்டாருங்க. அவருக்கு என்ன நினைப்பு அப்படின்னு, நம்ம ரொம்ப பிரமாதமாக பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்ப்பா எப்படிப்பா இருந்துச்சு என் பேச்சுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பெருமையாக கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயா, நான் ஒரு குதிரைக்காரன், எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, ஆனால் ஒன்று தெரியுங்க. நான் புல் வைக்க போகிற இடத்துல ஒரு குதிரை தான் இருந்துச்சுன்னா நான் அதுக்கு மட்டும்தான் புல் வைப்பேன். 30 குதிரைக்கான புள்ளையும் அந்த ஒரு குதிரைக்கே கொட்டிட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னார்.
இப்பவும் அவருக்கு பல்லேர்னு ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்படித்தாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அறிவுரை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சொல்லியே அப்படியே நம்ம இது வரைக்கும் எத்தனை வருடமாக நமக்கு அனுபவம்லாம் கிடச்சி அத்தனையும் அள்ளி அவங்கக்கிட்ட கொட்டிடுவோம். ஆனால் அவங்களுக்கு தேவை ஏதோ ஒன்று தான். அந்த சமயத்தில் எதை சொன்னால் அவர்களுக்கு உதவியாக இருக்கும், அவர்கள் தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்வார்கள்னு பார்த்துட்டு அதை மட்டும் சொல்லணும். அப்போ அந்த அறிவுரை சொல்கிறப்போ ஒரு தடவை நம்ம இந்த குதிரைக்காரனை யோசிச்சுக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறப்ப நேரம் எப்போ கிடைக்குதோ, எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ உடனே அதை வெளிப்படுத்தவும் தயாராக இருக்கணும். இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படி இருந்தால்தான் என்னுடைய திறமையை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயங்கவும் கூடாது. அங்கே யாராக இருந்தாலும் நமக்காக ஒருவர் அங்கே இருப்பார். அவரையே கடவுளாக கூட இருப்பார். அவருக்கு நம்ம சொல்கிறோன்னு நினச்சிக்கோங்க, அவருக்கு நம்முடைய திறமையை காமிக்கிறோம்னு நினைங்க. இது போன்ற எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கை. ஏன்னா இந்த எண்ணங்களை நாம் மாற்றிவிட்டால் நம்முடைய பாதை எப்படி இருக்கும் அப்படின்னா வெற்றியை நோக்கி தான் இருக்கும். அப்போ வெற்றிக்கான பாதையை நம்ம எங்கேயோ எப்படியோ தேடிட்டு இருக்கோங்க. முக்கியமான விஷயமே இதுதாங்க. இந்த விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த குதிரைக்காரனை மட்டும் எப்போவுமே மறக்காமல் நம்ம மனசில் அந்த புத்தியில் அவர் சொன்ன வசனங்களை எல்லாம், அவர் சொன்ன அறிவுரையை மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை விட பெரிய ஞானம் எந்த தத்துவ ஞானியாலையும் சொல்ல முடியாது. மகாபெரியவா சரணம்.